ஆதியாகமம் அதிகாரம் 43. ஒன்று. தேசத்தில் பஞ்சம் கொடிதாயிருந்தது. வசனம் 2. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்து போனது. அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். வசனம் 3. அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களுடனே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னார். வசனம் 4. எங்கள் சகோதரனை நீர் எங்களுடனே கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம். வசனம் 5. அனுப்பிவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களுடனே கூட வராவிட்டால் நீங்கள் என் சமூகத்தை காண்பதில்லை என்று இந்த மனிதன் எங்களுடனே சொல்லியிருக்கிறான் என்றான். வசனம் 6. அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டு என்று நீங்கள் அந்த மனுஷனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். வசனம் 7. அதற்கு அவன், இந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டு என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விவரமாய் விசாரித்தான். அந்த கேள்விக்கு தக்கதாக உள்ளாடி அவனுக்கு சொன்னோம், உங்கள் சகோதரனை உங்களுடனே கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் என்றார்கள். வசனம் 8. பின்பு யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீயும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை எங்களுடனே அனுப்பியும். வசனம் 9. அவனுக்காக நாங்கள் உத்தரவாதம் பண்ணுவோம். அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற்று போனால் எந்த நாளும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. வசனம் 10. நாங்கள் தாமதித்து இருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாம் தரம் போய் திரும்பி வந்து இருப்போமே என்றான். வசனம் 11. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், எப்படியானால் ஒன்று செய்யும், இந்த தேசத்தை உச்சிதமான வஸ்துக்களின் கொஞ்சம் பிசினி தைலமும் கொஞ்சம் தேனும் கந்தவர்க்கங்களும் வெள்ளைப்போளமும் திரைப்பிந்த கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளிலே போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். வசனம் 12. பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளிலே கொண்டு போங்கள். சாக்குகளில் வாயிலே திரும்பவும் கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள். அது கை பிசக்காய் வந்து இருக்கும். வசனம் 13. உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்திற்கு மறுபடியும் போங்கள். வசனம் 14. அந்த மனிதன் அங்கே இருக்கிறான். உங்கள் மற்ற சகோதரனையும் பெஞ்சமினையும் உங்களுடனே அனுப்பி விடும்படிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இராத்தாங்கி இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானே பிள்ளையற்ற போவேனே போல் இருப்பேன் என்றான். வசனம் 15. இப்பொழுது அவர்கள் காணிக்கைகளையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பெஞ்சமினையும் கூட்டிக்கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்திற்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். வசனம் 16. பெஞ்சமின் அவர்களுடனே கூட வந்து இருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை விட்டு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணும். மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னுடனே சாப்பிடுவார்கள் என்றான்.
வசனம் 17. அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரையே யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போனான். வசனம் 18. தங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகிறதை அவர்கள் கண்டு பயந்து, முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் எம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்து கொள்ளும்படி நம்மையே கொண்டு போகிறவர்கள் என்று சொல்லி. வசனம் 19. யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அண்டையிலே சேர்ந்து வீட்டு வாசப்படியிலே அவனிடம் பேசி. வசனம் 20. ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே. வசனம் 21. நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளையே திறந்தபோது நாங்கள் நிறுத்தி கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதையே நாங்கள் திரும்பவும் எங்கள் கைகளிலே கொண்டு வந்திருக்கிறோம். வசனம் 22. மேலும் தானியம் கொள்ளும்படி வேறு பணமும் உங்கள் கைகளை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். வசனம் 23. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். நாங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிற உங்கள் சாக்குகளிலே இதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். வசனம் 24. மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள்ளே கூட்டிக்கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். வசனம் 25. தங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியினால் மத்தியானத்திலே யோசேப்பு வருமளவு காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். 26. யோசேப்பு வீட்டிற்கு வந்தபோதோ அவர்கள் தங்கள் கைகளிலே இருந்த காணிக்கையை விட்டு அவனிடத்திலே கொண்டு போய் வைத்து தரைமட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். வசனம் 27. அப்பொழுது அவன் அவர்கள் சுகச்செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரே, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். வசனம் 28. அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாகிய உமது அடியேனே சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். வசனம் 29. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பெஞ்சமினை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். வசனம் 30. யோசேப்பு உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். வசனம் 31. பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன் அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். வசனம் 32. எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு கூட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். வசனம் 33. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் 34. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லோருடைய பங்குகளையும் பார்க்கிலும் பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவன் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள்.